பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் முதியோர் நலம் பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம புன்னகை என்ன செய்யும் அதை பற்றி தான் நாம சிந்திக்க போறோம். நண்பர்களே, 60 வயசு அப்படின்னாவே ஓய்வு பெறும் வயசு. ஆபீஸ்லயே வேலை பண்ணா கூட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது முதியோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூத்த குடிமக்கள். அதுல இங்கிலீஷ்ல பாருங்க அழகா இருக்கு, சீனியர் சிட்டிசன். மதிப்பு, அனுபவம். ஒண்ணு 2 சின்னவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சீனியர் ஒருத்தர் வர்றாருன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் தெரியாம எழுந்து நிற்பாங்க. கொஞ்சம் பேர் இப்படி பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சல்யூட் அடிப்பாங்க. அந்த அனுபவம், அவங்க அனுபவம் மிக்கவர்கள், வயசானவர்கள் அப்படிங்கிறதால. அப்ப இந்த மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்னா எவ்வளவு ஒஸ்தி பாத்தீங்களா. அப்ப நம்ம எல்லாம் அனுபவம் மிக்கவர்கள். நம்ம கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இப்பதான் நம்மளுக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஜென்ஸ் எல்லாம் ஆபீஸ் போறாங்க. சரி, லேடிஸ் நிறைய, எல்லா லேடிஸும் ஆபீஸ் போறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த ரிட்டையர்மெண்ட்ங்கிறீங்களா? அதாவது இந்த 60 வயசுன்னு வந்தாவே உடம்புல கொஞ்சம் தளர்வு ஏற்படுங்க. அதாவது இந்த லேடிஸ்க்கு எல்லாம் கிச்சன் தான் அவங்களுக்கு மெயினா, அவங்க தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட செக்யூரிட்டி ரூம். செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமே இந்த கிச்சன் தான் லேடிஸ்க்கு. அப்ப 60 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ஸ்பீடா பண்ணுவோம் பாத்தீங்களா வேலை, ஒரு அரை மணி நேரத்துல நம்ம சமையல் முடிச்சிடுவோம்னு நினைச்சுக்கோங்க. அது ஒரு சமயம் 6 மணி நேரம் கூட ஆகுங்க. அது அப்படியே சோர்வாயிடுவோம், அப்படியே உட்காந்துடுவோம், என்ன பண்றது மறந்து போயிடுவோம். இப்படி பல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால என்ன ஆகும்னு கேட்டா, நம்மளுக்கு அடடா நம்மளால இப்படி சமையலே பண்ண முடியலையே. அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். நம்மளுக்குள்ள கவலை, பயம் எல்லாம் தொத்திக்கும். நண்பர்களே, நான் கேட்கிறேன், நம்ம கிட்ட தான் ஒரு பொக்கிஷம் இருக்கு. அனுபவம் அப்படிங்கிற பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. அப்ப நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும் தானே. நம்மளுக்கே கவலை, பயம். நம்ம இளையோருக்கு இந்த பொக்கிஷம் இருக்கா? அனுபவங்கிற பொக்கிஷம் இருக்கா? யோசிங்க. கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆயிட்டா இன்னொன்று அடுத்த மாசம்லாம் சம்பளம் இல்லையேன்னு சொல்லிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பென்ஷன் வருது ஆனா அதுவுமே பத்தலையே அப்படின்ட்டு அப்படியே கடுகடுன்னு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பேர் பென்ஷனே வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர் பிளானிங்கா வச்சிருந்தா அது வேற கதை. இல்லைன்னா அது அமுசுடு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு நம்ம இருக்கிற மட்டும் நம்மளுக்கு துட்டு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இளம் வயசுல நல்ல வேலை பார்ப்பாங்க. பசிக்குதா, காஃபி டீயை குடிக்க வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது. சாப்பிடுறது கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த காஃபி டீயை கூட தூங்கவே மாட்டாங்க. ராத்திரி பகலுன்னு உழைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த இள வயசுல இது மாதிரி பண்றதால எதுக்குமே அளவும் முறையும் வேணும். நம்ம பசியே சாப்பிடாம, தூக்கமே இல்லாத ஓவரா நம்ம உழைக்கிறோமே, இது என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம உடலுக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்குங்க, சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. அந்த கடிகாரம் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு இருக்கும். அது கரெக்டா வேலை பார்க்கும். அப்ப ராத்திரி நேரத்துல ஒரு சில உறுப்புகள்லாம் வேலை பார்க்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதை நம்ம கஷ்டப்படுத்துறோம். அதனால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுங்க. அப்ப என்ன ஆகும், ரிட்டையர் ஆயாச்சு, ரிட்டையர் ஆகிட்டு நல்ல பண முடிப்பு, பேங்க்ல நல்ல பேலன்ஸ், ஹாப்பியா வரும் வீட்டுக்கு. ஆனா என்ன ஆகும் தெரியுமா, படிப்படியா உடம்பு அங்க வலி இங்க வலின்னு ஆரம்பிச்சிட்டோம். ரீசன், நம்ம உடம்ப சரியா பார்த்துக்கல. உடம்பையும் சரியா பார்த்துக்கணும், உழைக்கணும். நேரத்துக்கு எதுவுமே நேரம் காலம் முக்கியம். அது இல்லாத செய்யறதால உடம்பு கஷ்டமாயிடுது. அப்போ வர பணம்ல என்ன ஆகும், மாசம் டாக்டருக்கு கொடுத்து குறைஞ்சுட்டே வருங்க. அப்ப எப்படி இருக்கும், அப்படியே குறையா இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பவும் கஷ்டம், இப்பவும் கஷ்டம் இல்லையா. அதுக்கு என்ன ரீசன், அந்த அளவு முறையும் தெரிஞ்சு நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்களா. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அதாவது நம்மளுக்கு கோவம் வருது, கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதனால வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்லயும் நிம்மதி இருக்காது, மீதி பேருக்கும் என்ன இவங்க இப்படி இருக்காங்களே நினைச்சுப்பாங்க. அந்த பையன் கிட்ட, அப்பா டேய் கண்ணா, அம்மா கொஞ்சம் தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு கோயிலுக்கு போகலாம், வரீங்களான்னு கேட்டுவாப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பா நாங்க போகல அப்பா, தாத்தா உருன்னு மூஞ்சி வச்சுக்கிறாரு, பாட்டி வள்ளுவலுன்னு விழுறாப்பா அப்படின்பான். இது மட்டுமா, வீட்டுல மட்டுமா, இவன் சொசைட்டில பாருங்க, அந்த ஆள்கிட்ட யாரு கேட்பான், அவர்கிட்ட ஒன்றும் பிரயோஜனம், முசுடவர் அப்படின்பாங்க. தேவையா, ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்களேன், கண்ணாடியில மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு ஒரு போட்டோ எடுங்க, ஒரு ஜஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்தது சுடுன்னு வச்சுக்கோங்க, முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க, கத்துற மாதிரி போட்டோ எடுங்க. சரி, இப்ப ஒரு புன்னகை இப்படி ஒரு போட்டோ எடுங்க. எதுக்குங்க, அதாவது கண்ணாடி முன்னாடி நம்ம கண்ணாடியில பாத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நம்ம கையில ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம எல்லார் கையிலயும் இல்லையா. என்னது அது, செல்போன். கேமராவும் அதுதான் கண்ணாடி, அதுதான் கால்குலேட்டர், அதுதான் போன், அதுதான் சினிமா தியேட்டர், அதுதான் வெளிநாடு, எல்லாமே அது செல்போன் தான் இல்லையா. நம்மளுக்கு எல்லாம் நம்ம கையில அடக்கமாயிடுச்சு, ஸ்மார்ட் போன். அப்ப அதை எடுத்துப்போம், அதை கையில எடுத்துட்டு செல்ஃபி எடுப்போம். அதே மாதிரி உம்முனா மூஞ்சி செல்ஃபி ஒண்ணு, மூஞ்ச உம்முன்னு
வச்சுன்னு ஒரு செல்ஃபி, கடுகடுன்னு வச்சுன்னு செல்ஃபி, முறைச்சு பார்த்து செல்ஃபி. அழகா புன்னகைச்சு ஒரு செல்ஃபி எடுங்க. என்ன மார்க் கொடுப்பீங்க நீங்க? எதுக்கு எவ்வளவு மார்க் யோசிங்க. நிச்சயமா 100 மார்க் எதுக்கு வரும்? புன்னகைக்கு தானே. அந்த போட்டோ பாருங்களேன், அப்படியே யங் லுக்கா இருக்கும் உங்களை பார்த்தாவே. உங்களுக்கு அந்த புன்னகைச்சுட்டே இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்தாங்கன்னா, என்னப்பா உனக்கு என்ன 55 வயசுல ரிட்டையர்மெண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து 65 வயசு நினைச்சுக்கலாம். அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பாரு, அவருக்கு வந்து 55 வயசு மாதிரி தோணும். அந்த புன்னகைச்சு முகம் வந்து அப்படியே அழகாயிடும். சுருக்கம் இருக்கும் ஒன்றும் இருக்காது முகத்துல. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகாயிடும் அந்த முகம். அது மட்டுமா, வயசு குறையறதோட நீண்ட ஆயுளுமே கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாரும் அந்த குழந்தை வந்து தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட போக மாட்டேன்னு சொன்ன குழந்தை என்ன பண்ணும்? ஓடி வந்து தாத்தா பாட்டியை கட்டிக்கும். தாத்தா கோயிலுக்கு போலாமா, பாட்டி வரீங்களா கேட்கும். அது சொசைட்டில இருக்கவங்களாம், ஓ அந்த விஷயமா, இவங்களை கேட்டா இவரு இந்த சார் இருக்காரு எப்போ ஸ்மைலிங்கா இருப்பாரு, அவரை கேட்கலாமே, அவர் நல்லா பதில் சொல்லுவாரு. என்ன சேஞ்ச் பார்த்தீங்களா? அப்படி ஆயிடும். அன்பர்களே, உங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியம் மொனாலிசா எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தையே பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேற ஒருத்தர் 2 பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிற ஒரு வரைஞ்ச படம் ரொம்ப புகழ் பெற்றதுங்க. அது ஏங்க, என்ன ரீசன்? அந்த பெயிண்டாலையா, அந்த சைஸாலையா? அதாவது நம்ம எந்த ஆங்கிள் நின்று அந்த மொனாலிசாவை பார்த்தாலுமே அவங்க நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம என்ன அவங்களுக்கு வரவா, ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் ஏன் அவங்க நம்மளுக்கு ஸ்மைல் பண்றாங்க? அந்த படத்தை அந்த யாரையுமே பிடிக்காம கடுகுடுன்னு இருக்கும், அங்க போய் நின்றாலுமே ஸ்மைல் தான் பண்ணும். அதாவது வெறுப்பவனையும் நேசி, எல்லாருக்குமே அந்த புன்னகை பண்ணா அது தொத்து நோய் மாதிரி. அதுவும் நல்ல இட்ஸ் கண்டேஜியஸ்னாக்கும் நல்ல விதத்துல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த படம் நம்மள பார்த்து சிரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை பார்த்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட ஸ்மைல் வந்துடும். அந்த அளவுக்கு இந்த புன்னகை வந்து வேலை செய்யுது. அதாவது பேசாமல் பேசுவதுதான் புன்னகை. நம்மளுடைய அன்பு, கருணை எல்லாமே வந்து அந்த புன்னகையில வெளிப்படுங்க. ஒன்றும் நம்ம திறந்து ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், புரிஞ்சிடும் அவங்களுக்கு. இவங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நல்ல எண்ணம் இருந்தா தாங்க புன்னகை கூட வரும். ஒரு ரோஜா பூ இருக்கு, அந்த ரோஜா மொட்டா இருக்கச்சா நம்மள மாதிரி தான் உம்முன்னு தான் இருக்கும். அது விரியும் பாருங்க, அழகா விரியச்ச அப்படி பின்னாடி ஏதோ ஒரு ரீங்காரம், ஒரு பாட்டு பாடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேட்கும், அழகா கேட்கும். அழகா வச்சு அந்த ரோஜானா வாசனை வேற இல்லையா, அந்த வாசனையோட கூட அது நல்லா விரியச்ச பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ரோஜாங்கிறது என்னங்க, தாவர இனம், ஒரு அறிவு. அதுவே நம்மளை பார்த்து சிரிக்கிறது, ஸ்மைல் பண்றதுன்னா நம்ம அதுகிட்ட கத்துக்கிறோம் இல்லையா? கத்துக்கணுங்க. நம்ம 6 அறிவு இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும்? அதுவும் முதியோர் நம்ம தானே எடுத்துக்காட்டு மீதி பேருக்கு. நம்மளை பார்த்து தானே சின்னவங்க கத்துக்கணும். அப்போ நம்ம எப்பவுமே ஸ்மைலா இருக்கணும் இல்லையா? இந்த விஞ்ஞானத்திலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்பவும் புன்னகை வந்து என்ன செய்யும்ட்டு. மே 31 வேர்ல்டு ஸ்மைல் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கு UN. ஏன்? அந்த ஸ்மைலுங்கிறது அவ்வளவு முக்கியம்ட்டு. இப்பெல்லாம் முதியோர் இல்லம், ஈவன் அநாதை இல்லங்கள், அங்க கூட எல்லாரையும் மெயின் ஹால்ல மார்னிங்ல உட்கார வச்சு எப்படி புன்னகைக்கணும்னு சொல்லி தராங்களாம். அதோட இல்லைங்க, கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் இந்த ஹோம்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து கை தட்டி நல்ல வாயை விட்டு சிரிக்க வேற சொல்றாங்களாம். ஏன் தெரியுமா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இல்லையா? நண்பர்களே, இந்த புன்னகை அப்படிங்கிறது விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிபி குறையும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா, அதனால மனசும் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உடம்புக்குள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு, டோபமைன், செரோட்டோனின், அதெல்லாம் சுரக்க ஆரம்பிக்குமா. கார்டிசால் அது பார்த்து கரெக்டா சுரக்கும். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, பதட்டம்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு அது உதவுங்க. ஆகவே இந்த புன்னகை வந்து எல்லாம் செய்யும், நல்லதே செய்யும், நமக்கும் நல்லது, உலகத்துக்கே நல்லது செய்யும். உலகமே அமைதியாக இருக்கணும்னா இந்த புன்னகை தான் வந்து எல்லாருக்குமே ஒரு மருந்துங்க. சரிங்க, இந்த புன்னகை எப்படிங்க பண்ணணும்? அது தெரியலையே, சொல்லி கொடுங்கன்னு கேட்டா, அப்படிதான் ஸ்மைல் பண்ணுமா, இப்படியா? இல்லைங்க, நல்ல வாய் நல்லா விரிக்கணுங்க, இப்படி சிரிக்கணும். அந்த கண்ணு பார்த்தீங்களா, கண்ணுல சிரிப்பு வரும், அதுதாங்க புன்னகை. அப்படி சிரிச்சு பாருங்க, சுத்தி இருக்கவங்களாம் அப்படியே தானா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அன்பர்களே, ஒரு கடையில வந்து கடை வாசல்ல ஒரு வாசகம், உங்கள் புன்னகையை கொஞ்சம் விட்டு செல்லுங்களேன்னு எழுதியிருக்கான். அது ஒண்ணும் இல்ல, அதாவது என்ன சொல்றாரு அவர் கடைக்காரர், சிரிச்சுட்டே வந்து வாங்கிட்டு போறப்ப சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கும் வியாபாரம் நல்லா நடக்குது, ஸோ உங்க புன்னகையை கொஞ்சம் விட்டு போங்க, எல்லாம் வரவங்க எல்லாம் சிரிக்கட்டும், ஸ்மைல் பண்ணிட்டோம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு புன்னகை ரொம்ப முக்கியங்க. எனவே நாம் என்றுமே புன்னகையோடு வாழ்வோம் நண்பர்களே. சே சீஸ். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.